ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லி நம்முடைய தமிழ் பைபிள்ல மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த இடத்துல ஆண்டவர் சோதிக்கவில்லை, ஆண்டவர் ஆபிரகாமை பரீட்சித்தார். அந்த சோதித்தார் என்ற இடத்துல உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்திலே ஆபிரகாமை பரீட்சித்தார் என்று நீங்கள் எழுதிக் கொள்ள வேண்டும். அந்த இடத்துல அந்த பரீட்சித்தார் என்பதற்கு எபிரேய வார்த்தை என்னவென்றால் நிசா என்று எழுதப்பட்டது. நிசா, நிசா என்றால் சோதனை அல்ல. தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல, ஆனால் கர்த்தர் நம்மை பரீட்சிக்கிறவர். நிசா என்றால் முகர்ந்து சோதிப்பது. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, உங்களோட ஃப்ரிட்ஜில் ஒரு உணவு பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை எடுத்து இப்ப சூடு பண்ணி சாப்பிடணும். அந்த உணவு பொருளை உங்களோட ஃப்ரிட்ஜில இருந்து நீங்க எடுக்கும் போது அது நல்லா இருக்கா கெட்டு போயிடுச்சான்னு எப்படி பாப்பீங்க? ஸ்மெல் பண்ணி